அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 283 பாடல் 281. வெண் சின மன்னவன் வேண்டாத செய்யினும் நெஞ்சத்து கொள்வ சிறிதும் செயல் வேண்டா என் செய்து அகப்பட்ட கண்ணும் எடுப்பவோ துஞ்சு புலியை துயில். எவ்வளவுதான் புலி நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் கூட, நம்மிடம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, அந்த புலியை யாராவது தூங்குகிற போது எழுப்புவார்களா? நாம் கட்டிதான் போட்டிருக்கிறோம், நம்மிடம் அந்த புலி அகப்பட்டு கொண்டு விட்டது என்ற போதிலும் கூட தூங்குகிற புலியை யாராவது எழுப்புவார்களா? எழுப்ப மாட்டார்கள் அல்லவா? அதுபோலதான் கொடிய கோபத்தை கொண்ட அரசன் கீழ் வாழ்வோர் அவன் எத்தகைய துன்பம் இழைத்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவனுக்கு தீங்கு செய்யாமலே இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லுகிற பாடல். ஏனென்றால் கொடும் சிவம் கொண்டவன் என்றவனே கெட்டவனாக இருக்கிற அரசன், ஏற்கனவே கெடுதி செய்யக்கூடிய அரசன். அந்த அரசனுடைய கோபத்திலே அவன் செய்கிற தீங்குக்கு மாற்றாக நாம் அவனுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சரியாக முடியுமா என்றால் முடியாது. அது தேவையில்லாமல் மேல் மேலும் பகையைத்தான் வளர்க்கும். எனவே கொடும் தொழில் செய்கிற கொடுமை செய்கிற அரசனாக இருந்தாலும் அவன் கீழ் இருக்கிறவர்கள் அவனுக்கு அடங்கி போய் அவனோடு ஒத்துப்போவதே நல்லது என்று சொன்ன பாடலுக்கு உதாரணமாக, புலியை கட்டி போட்டு இருக்கிற புலிதான் நம்மிடம் அகப்பட்டு கொண்ட புலிதான் என்றாலும் கூட உறங்குகிற புலியை யாராவது எழுப்புவார்களா? எழுப்ப மாட்டார்கள் அல்லவா? அதுபோல என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். வெம்சின மன்னவன் வேண்டாத செய்யினும் நெஞ்சத்து கொள்வ சிறிதும் செயல் வேண்டா என் செய்து அகப்பட்ட கண்ணும் எடுப்பவோ துஞ்சு புலியை துயில். நன்றி, வணக்கம்.